ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம நம்பர் சீரீஸ்ல இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணி பார்க்க போறோம். நேற்றைய கிளாஸ்ல நம்ம நம்பர் சீரீஸ்க்கான கான்செப்ட் என்ன அப்படிங்கறத டீடைலா பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்பர் சீரீஸோட பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன்னா அதுல தான் நம்ம கான்செப்ட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு நம்பர் சீரீஸ்க்கு கீழே ஒரு 10 சீரீஸ், அதாவது ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எந்த சீரீஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம இந்த ஒவ்வொரு சம்மா சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு சம் சால்வ் பண்ணும்போது நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க ஒன் டைம். அதுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சீரீஸை பார்த்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது அந்த சீரீஸ் பிரைம் நம்பர்ல இருக்கா, ஸ்கொயர் நம்பர் இருக்கா, இல்ல கியூப் நம்பர்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். இல்ல ஃபிபனாசி சீரீஸ்ல இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபிபனாசி சீரீஸ்னா என்னங்கிறது நம்ம போன கிளாஸ்ல எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நீங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தாதான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன சீரீஸ்ல இருக்கு? ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்கு. 1 அப்படிங்கிறது 1 ஸ்கொயர், 9 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர், 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயர், 49 அப்படிங்கிறது 7 ஸ்கொயர், 121 அப்படிங்கிறது 11 ஸ்கொயர். ஓகே, இப்போ இது எல்லாமே என்ன நம்பர்ல இருக்கு? ஸ்கொயர் நம்பர்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா இங்க என்ன நம்பர் வரும் அப்படின்னு ஈஸியா போட்டுடலாம். ஸோ கீழே இருக்கிற நம்பர் என்ன சீரீஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்பதானே இங்க நம்பரை ஃபில் பண்ண முடியும். இந்த நம்பரை ஃபில் பண்ணாதான் நம்ம இந்த ஆன்சரை போட முடியும். ஸோ கண்டிப்பா இது பிரைம் நம்பர்ஸ் கிடையாது. ஏன்னா 1 வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. சோ அதனால இது கண்டிப்பா பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப என்ன நம்பர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 1 3 5 7. 7க்கு அடுத்த ஆட் நம்பர் என்னது? 9. அப்ப இங்க என்ன வரும்? 9 ஸ்கொயர் அப்படிங்கறதா வரும். 9 ஸ்கொயர்னா என்ன வரும்? 81 அப்படிங்கறதா ஆன்சர். இதுதான் ஃபர்ஸ்ட் சம். அடுத்து செகண்ட் சம். 4 7 12 19 28. இது என்ன சீரீஸ்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. இப்ப ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம்? அடிஷன் பண்ணணும்னு சொன்னோம். சோ இது ரெண்டுக்குமான 4 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 7 கிடைக்கும்? 3. 7 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 12 கிடைக்கும்? 5. 12 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 19 கிடைக்கும்? 7. 19 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு 28 கிடைக்கும்? 9. சோ அப்ப இதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும்? 11 தானே வரும். அப்ப 28 கூட 11 ஆட் பண்ணா என்ன நம்பர் வரும் நமக்கு? 39. நெக்ஸ்ட் தேர்ட் சம். சோ இதுல நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் கேப் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. பிளஸ் அது இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும். சோ 2க்கு கூட என்ன ஆட் பண்ணா நமக்கு 5 கிடைக்கும்? 3. 5 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா 9 கிடைக்கும்? 4. 9 கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 14 வரும். 14 கூட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 வரும். சோ இதுக்கப்புறம் என்னதான் வரும்? 3 4 5 6 7. அதே கண்டினியூஸ் ஆன நம்பர் இருக்கு. சோ 20 கூட நம்ம 7 ஆட் பண்ணா என்ன வரும்? 27 அப்படிங்கிறது வரும். சோ நீங்க இப்ப அடிஷன் எந்த சம்ல அடிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸா, அதாவது ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு கேப் கம்மியா இருக்கணும், இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கணும். அப்படின்னா நம்ம அடிஷன்ஸ் பண்ணணும். அடிஷன் பண்ணிட்டு கீழே இருக்கிற சீரீஸ் என்ன வரும், எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சாதான் கீழே இருக்க டேஷை நம்ம ஃபில் பண்ண முடியும். அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மேல இருக்கிற நம்பர் ஆன்சரை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு? டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. சோ டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. பிளஸ் ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு கேப் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. சோ நீங்க இதுல கம்மி அப்படிங்கிறது 2 3 அப்படி இல்லைனாலும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ற அளவுக்கு நிறைய கேப் எல்லாம் இல்லை. சோ அதனால நம்ம டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அதாவது 120 மைனஸ் 99 என்ன வரும்? 21 அப்படிங்கிறது வரும். தென் 99 மைனஸ் 80 என்ன வரும்? 19 வரும். அப்புறம் 80 மைனஸ் 63 என்ன வரும்? 17 அப்படிங்கிறது வரும். 63 மைனஸ் 48 என்ன வரும்? 15 வரும். சோ இப்ப கீழே இருக்கிற நம்பரை நீங்க பார்க்கணும். அது என்ன ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும்.
ஸோ என்ன ஆர்டர்ல இருக்கு? 21 இருக்கு, 19 இருக்கு, 17 இருக்கு, 15 இருக்கு. அதாவது ஆட் நம்பர், டிக்ரீசிங் ஆட் நம்பர்ல இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? நமக்கு 13 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்ப 13 வந்துச்சு அப்படின்னா என்ன வரும் இங்க? 48 minus 13 என்ன வரும்? 35 அப்படின்னு வரும். ஸோ இப்ப சப்ராக்ஷன் எதுக்காக பண்ணோம் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுல. ஏன்னா இந்த சீரீஸ் எப்படி இருக்கு? டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு கேப் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. மல்டிப்ளிகேஷன் பண்ற அளவுக்கு பெருசா இல்ல. ஸோ அதனால நம்ம இதுல இந்த கீழே இருக்க சீரீஸ் என்ன பண்றோம்? சப்ராக்ட் பண்றோம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து 5th சம். ஸோ இந்த 5th சம்ம நீங்க பார்க்கும்போது இதுல எப்படி இருக்கு? இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம கேப் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் பண்ற அளவுக்கு பெருசா இல்ல. ஓகே, இப்போ இதை நம்ம என்னதான் பண்ணணும்? ஆட் தான் பண்ணணும். அப்போ 2 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 15 வரும்? 13. நெக்ஸ்ட் 15 கூட என்ன நம்பரை ஆட் பண்ணா நமக்கு 41 அப்படிங்கிறது கிடைக்கும்? 26. நெக்ஸ்ட் 41 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு 80 அப்படிங்கிறது கிடைக்கும்? 39. ஸோ இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே 13 டேபிள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 13. ஸோ இது 13வது வாய்ப்பாடுல வரும். இப்போ அடுத்து 4 13 என்ன வரும் நமக்கு? 52. அப்போ 80 கூட 52வை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 132 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நீங்க ஈஸியா இதை சால்வ் பண்ணிடலாம். அடிஷன் பண்ணணுமா, சப்ராக்ஷன் பண்ணணுமா, மல்டிபிளிகேஷன் பண்ணணுமா, டிவிஷன் பண்ணணுமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியா அந்த கீழே இருக்கிற சீரீஸ்ங்கிறது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அது பிரைம் நம்பரா, ஆட் நம்பரா, ஈவன் நம்பரா, இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் ஏதாவது ஒரு நம்பரா அப்படிங்கறத மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 6th சம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி டெசிமல்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுலயும் நீங்க என்ன பண்ணணும்? இது என்ன ஆர்டர்ல போயிட்டு இருக்கு? இன்க்ரீசிங் ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இன்க்ரீசிங் ஆர்டர்ல போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும். ஸோ இங்கேயும் நம்ம அதே தான் பண்ண போறோம். அதாவது 0.5 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா 0.55 கிடைக்கும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்கும். 0.55ஐயும் 0.5ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க 5 கிடைக்கும், இங்க 0.05. அப்போ 0.5 கூட 0.05 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.55 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 0.55 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு 0.65 கிடைக்கும்? இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்னது? 0.1 தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 0.1. நெக்ஸ்ட் 65 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு 0.8 கிடைக்கும்? ஒருவேளை நமக்கு அப்படி தெரியல என்ன பண்ணும்? இப்படி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பார்த்துக்கணும். 0.8 மைனஸ் 0.65 அப்படிங்கிறத பண்ணி பார்க்கணும். இங்க வந்து 0, ஸோ 5, 1, 0.15. அப்ப இங்க என்ன வரும்? 0.15. இது ரெண்டையும் அதாவது 0.65 கூட 0.15 ஆட் பண்ணா நமக்கு 0.08 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ என்ன வரும் கீழே? இது என்ன ஆர்டர்ல இருக்கு? 0.5 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. 0.05, 0.1, நெக்ஸ்ட் 0.15 இருக்கு. ஸோ அடுத்து 0.20 அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த 0.8 கூட 0.20 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஸோ இப்படிதான் நீங்க இந்த சம்ம சால்வ் பண்ணணும். நீங்க இது கால்குலேஷன்ல மட்டும் தப்பு விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் 7th சம். இப்ப 7th சம்ல நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பரா இருக்கா, இல்ல ஸ்கொயர் நம்பரா இருக்கா, இல்லைன்னா கியூப் நம்பரா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இதுல இந்த நம்பரை நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கொயர் நம்பரும் இருக்கு, கியூப் நம்பரும் இருக்கு. ஸோ அப்ப இதை நீங்க எழுதி பார்த்துக்கலாம். இப்போ 1 அப்படிங்கிறது 1 ஸ்கொயருக்கும் வரும், 1 கியூபுக்கு வரும். ஸோ 1 ஸ்கொயரும் இன்னொன்று 1 கியூப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 4 அப்படிங்கிறது 2 ஸ்கொயர், 8 அப்படிங்கிறது 2 கியூப். ஸோ அப்ப எப்படி இருக்கு? 1க்கு இப்போ ஸ்கொயர் நம்பரும் இருக்கு, இப்போ கியூப் நம்பரும் இருக்கு. அடுத்து 2க்கு ஸ்கொயர் நம்பரும் இருக்கு, கியூப் நம்பரும் இருக்கு. ஸோ அடுத்து 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், அடுத்து 27 அப்படிங்கிறது 3 கியூப். ஸோ நெக்ஸ்ட் 16 அப்படிங்கிறது 4 ஸ்கொயர் அப்படின்னா இங்க என்ன வரும்? 4 கியூப் அப்படிங்கிறது வரும்.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், சீரீஸை கண்டுபிடிக்கணும். 4 கியூப் அப்படிங்கிறது என்னது 64. இதுல நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிச்சு இது வந்து ஸ்கொயர் நம்பரும் கியூப் நம்பரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி இருக்கு, எல்லாமே டிக்ரீசிங் நம்பரா இருக்கு. இங்க ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கு, 3 டிஜிட் நம்பரா இருக்கு. முடிகிறது எப்படி இருக்கு, 1 டிஜிட் நம்பரா இருக்கு. ஸோ இது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், டிவிஷன் பண்ணணும். ஏன்னா இதுக்கு ஒண்ணுக்கு இன்னொரு நம்பருக்கு கேப் எப்படி இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. பிளஸ் இது டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு, அதனால இதை நம்ம டிவிஷன் பண்ணணும். இதே இது இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ இது நம்ம என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இது 10 டிவைடட் பை 2 என்ன வரும், 5. 40 டிவைடட் பை 10 4. அடுத்து 120 டிவைடட் பை 40 என்ன வரும், 3 வரும். ஸோ அப்ப இங்க என்ன பேட்டர்ன் வரும், இங்க 2 வரும், இங்க 1 வரும், அப்படிதானே? ஏன்னா இங்க 3 4 5 இருக்கு, இங்க மீதி 2 இடத்துல என்ன வரும், 1 வரும் 2 வரும். ஸோ அப்போ 140 என்ன நம்பர் போட்டா இங்க 1 அப்படிங்கிறது வரும், 240 அப்படிங்கிறத போட்டா தானே வரும். ஏன்னா 240 டிவைடட் பை 240 என்னது 1. அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்கோம், நம்ம 240 அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது எப்படி, இது இந்த சீரீஸை என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நம்ம அடிஷன் பண்ணணுமா சப்ராக்ஷன் பண்ணணுமா அப்படின்னு ஒன்னொன்னா யோசிச்சுக்கிட்டு ஒன்னொன்னா போட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா டைம் ஆயிரும். ஸோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடணும் இது வந்து ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு கேப் நிறைய இருக்கு, டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு, அப்ப நம்ம டிவிஷன் பண்ணணும் அப்படிங்கறது பார்த்த உடனே நமக்கு ஸ்ட்ரைக் ஆயிரும். அப்படி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 2 மினிட்ஸ்ல இந்த சம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். இப்ப இந்த நம்பரை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கும் கேப் அப்படிங்கிறது நிறைய இருக்கு, பிளஸ் இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. அப்ப இது என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க கண்டுபிடிக்கணும் 9 கூட எந்த நம்பரை ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ணா நமக்கு 27 கிடைக்கும் 3. இப்போ இது நீங்க இன்னொன்னு பார்க்க வேண்டியது என்னன்னா 27ம் 31க்கும் இடையில டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, கம்மியா தான் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து பிளஸ் பண்ணிக்கணும். ஸோ 27 கூட எந்த நம்பரை நம்ம பிளஸ் பண்ணணும், பிளஸ் பண்ணா 31 அப்படிங்கிறது கிடைக்கும், பிளஸ் 4. ஸோ அடுத்து இது ரெண்டுக்குமான கேப் நிறைய இருக்கு. அப்ப 31 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 155 கிடைக்கும், 5 அப்படிங்கிறத பண்ணாதான் கிடைக்குது. அகைன் 150 கூட எந்த நம்பரை, இதுவும் கேப் கம்மியா இருக்கா, ஸோ இதுக்கு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்க என்ன பண்ணணும், பிளஸ் 6 பண்ணாதான் 161 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ 161 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1127 அப்படிங்கிறது கிடைக்கும், பிளஸ் 7 இன்டு 7 அப்படிங்கிறத பண்ணாதான் நமக்கு என்னன்னு கிடைக்கும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி பண்ணணும். 1127 டிவைடட் பை 161 போடணும். அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன வரும், 7 161s are 1127 அப்படின்னு வரும். ஸோ அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 161 கூட இதை நம்ம இப்படி போட்டாலும் அதே தானே. 161 டேபிள்ல எந்த நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் வருது அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது 161 into 7 தான் 1127 அப்படிங்கிறது வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் 8 பண்ணணும். அப்ப நம்பருங்கிறது கண்டினியூஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட் அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அடுத்து அடிஷன். ஸோ இப்போ 1127 அப்படிங்கிற நம்பர் கூட 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1135 அப்படிங்கிறது வரும். இது எந்த சீரீஸ், நம்ம நேற்று ஒரு 10 சீரீஸ் பார்த்தோம்ல, அதுல எதுக்கு கீழே இது வரும், மோர் தென் 2 அரித்தமெட்டிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸ் பார்த்திருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் கீழே தான் இது வருது. நெக்ஸ்ட் 10th சம். இதுல இருக்க சீரீஸ நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா நம்பருமே ஸ்கொயர் நம்பருக்கு ரொம்ப பக்கத்துல உள்ள நம்பர்ஸா இருக்கும். இது வந்து 2 ஸ்கொயர் 2, அதுக்கப்புறம் 16, ஏன்னா 4 into 4 என்னது 16, அதுக்கப்புறம் இது 64, இது 100, 144 அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் வேல்யூவா இருக்கும். ஸோ இது எல்லாமே எந்த வேல்யூக்கு க்ளோஸா இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ இது வந்து 2 ஸ்கொயர் தானே 4க்கு க்ளோஸா இருக்கு. இது 4 ஸ்கொயர், இப்போ 4 ஸ்கொயருக்கு க்ளோஸா இருக்கு, அதாவது 16 க்ளோஸா தானே 15 இருக்கு. இது 64, அதாவது 8 ஸ்கொயர். அப்புறம் இது வந்து 10 ஸ்கொயர் தானே 100. எல்லாமே அதுல இருந்து ஒண்ணு கம்மியா இருக்கு. ஸோ எல்லாமே என்ன பேட்டர்ன்ல இருக்கு, இது 12 ஸ்கொயர்.
எல்லாமே இந்த ஸ்கொயர் நம்பர் விட ஒண்ணு மைனஸ் இருக்கு. ஸோ -1, -1, -1 இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஸோ இங்க என்ன வரும்? நமக்கு எல்லாமே எப்படி இருக்கு? ஈவன் நம்பர்ஸா இருக்கு. 2, 4 இங்க அப்ப என்ன வரும்? 6. அப்போ 6 ஸ்கொயர் -1 என்ன வரும்? 36 - 1 35 அப்படிங்கிறதா ஆன்சர். ஸோ இது பார்த்தாலே நமக்கு தெரியுது எல்லாமே ஸ்கொயர் நம்பருக்கு பக்கத்துல இருக்கு. அதாவது ஸ்கொயர் நம்பரை விட ஒரு நம்பர் தான் எல்லாமே கம்மியா இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் 11th சம். ஓகே, இதெல்லாம் எப்படி இருக்கு? என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3, 7, 15, 31. ஸோ இதுலயும் நம்ம என்ன எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா முன்னாடி இருக்கிற நம்பரும் இந்த நம்பரும் எப்படி இருக்கு? இப்ப 3யோட மல்டிபிள்ஸ் என்ன? 6. ஸோ 6 அதோட ஒரு நம்பர் கூட இருக்கு. 7ஓட மல்டிபிள் என்ன? 7 2s are 14. அதோட ஒரு நம்பர் பிளஸ் இருக்கு. 15 into 2 என்ன? 30. 30 plus 1. ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஸோ எப்படி இருக்கு? இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு? 2 into 1 இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஸோ 3 2s are 6 plus 1 7. சரி, இது plus 1 2 plus 1 ஒரு நிமிஷம். என்ன பேட்டர்ன்ல இருக்கு? 3 2s are 6 into 2 plus 1 இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஸோ 3 into 2 plus 1 7. 7 into 2 plus 1 15. 15 into 2 plus 1 31. 31 into 2 plus 1 போட்டா என்ன வரும்? 31 into 2 என்ன? 62. அப்ப 62 plus 1 63 அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். ஸோ இப்ப இந்த ரெண்டு சம்லையும் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, அதாவது ஒன்னு ஸ்கொயர் நம்பருக்கு ரொம்ப க்ளோஸா வருது. இது வந்து முன்னாடி இருக்கிற நம்பரோட டபுள் +1 அந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரியும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல இதே மாதிரி சம் வரும்போது உங்களால ஈஸியா ரிலேட் பண்ணி போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் 12th சம். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம். இதுல ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 2க்கும் 3க்கும் 3 எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 2 into 1 plus 1 போட்டா 3 அப்படிங்கிறது வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 8 செக் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி இருக்க நம்பர் என்ன? 3 தானே. ஸோ 3 into 2 plus 2 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட் 27 அப்படின்னா முன்னாடி இருக்கிற நம்பர் கூட into 3 plus 3 பண்ணணும். M1 24 தானே. 8 3s are 24 plus 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 27 அப்படிங்கிறது கிடைக்குது. சரி, plus 2 கிடையாது, plus 3 போட்டோம்னா நமக்கு 27 அப்படிங்கிறது கிடைக்குது. நெக்ஸ்ட் 112 அப்படிங்கிறது முன்னாடி நம்பர் 27 தானே. 27 into 4 plus 4 போட்டா வருது. ஸோ இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் கூடயும் into 1 plus 1 into 2 plus 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர் மல்டிப்ளிகேஷன் பிளஸ் அடிஷன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன வரும்? இப்போ இங்க என்ன நம்பர் வரும் அப்படின்னு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முன்னாடி இருக்கிற நம்பர் 112 into 5 plus 5 into 5 plus 5 போட்டா என்ன வரும்? 112 into 5. 5 2s are 10, 0, remainder 1, 6, 5. இப்போ 560 கூட plus 5 ஆட் பண்ணா என்ன வரும்? 565. இப்படிதான் இந்த சம்ம சால்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மாடலையும் கேட்பாங்க. இதையும் நீங்க லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 13th சம். இந்த 13th சம்மையும் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கான டிஃபரன்ஸா கண்டுபிடிக்கணும் நம்ம. ஏன்னா அதுக்கு இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. பிளஸ் அது வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல தானே இருக்கு. ஸோ இது நம்ம அடிஷன் பண்ணணும். 2 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 2 கிடைக்கும்? 0. அப்புறம் 2 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 5 கிடைக்கும்? 3. 5 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு 13 கிடைக்கும்? 8 தானே. ஸோ அகைன் 13 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு 28 அப்படிங்கிறது கிடைக்கும்? 15. ஸோ இப்போ கீழே இருக்கிற நம்பரை நம்ம செக் பண்ணணும்.
என்ன சீரீஸ்ல இருக்கு. இப்ப இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, எல்லாமே எதுக்கு க்ளோஸா இருக்கும்? ஸ்கொயர் நம்பருக்கு க்ளோஸா இருக்கும். நம்ம ஆல்ரெடி 2 சம் பார்த்தோம்ல இதே மாடல்ல. அதே மாதிரி தான் இங்கேயும். இப்ப இது வந்து இது என்னது? 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர்னா சாரி 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 4. 2 ஸ்கொயர் மைனஸ் 1. 8 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த 0க்கும் இருக்கு. 0ங்கிறது 1 ஸ்கொயர் மைனஸ் 1. அப்புறம் 15 அப்படிங்கிறது 4 ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அடுத்து அப்ப என்ன நம்பர் வரணும்? 5 ஸ்கொயர் மைனஸ் 1. 5 ஸ்கொயர் மைனஸ் 1 என்னது? 24. அப்போ 28 கூட 24 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 52. அப்போ 52 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ நம்ம அப்போ எப்படி ஒரு சம்ம சால்வ் பண்ணும்போது என்னெல்லாம் செக் பண்ணணும்? பிரைம் நம்பரா இருக்கா? ஆட் நம்பரா இருக்கா? ஈவன் நம்பரா இருக்கா? இல்லைன்னா கியூப் நம்பரா இருக்கா? ஸ்கொயர் நம்பரா இருக்கா? இல்லை இதுல ஏதாவது ஒரு நம்பருக்கு க்ளோஸ் ஆன நம்பரா இருக்கா அப்படிங்கிறதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் பார்த்த மாடல்ல நீங்க இதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் 14th சம். 14th சம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பார்க்கணும். மல்டிப்ளிகேஷன் ஏன்னா இது வந்து ஒரு நம்பருக்கு நமக்கு ரொம்ப கேப் இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் செக் பண்ணும்போது நம்மளால மல்டிப்ளை பண்ணவே முடியாது. ஏன்னா 2க்கும் 2 வந்து 7 வந்து 2 டேபிள்ல போகாது. 27 அப்படிங்கிறது 7ல வராது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அடிஷன் தான் பண்ணணும். முன்னாடி என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி நிறைய கேப் இருந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு பார்த்தோம். பட் இந்த மாதிரி ஒரு சில கேசஸ் இருக்கும். இதுல எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது. 7 வந்து 2 டேபிள்ல வராது. 27 7 டேபிள்ல வராது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்? அடிஷன் தான் பண்ணணும். ஸோ அப்போ 2 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணும்? 5 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம பெரிய பெரிய நம்பரா இருக்கிறதுனால நம்ம சப்ராக்ஷன் பண்ணாதான் ஈஸியா இருக்கும். 7ல இருந்து 2 போனா 5. அதே மாதிரி 27ல இருந்து 7 போனா என்ன வரும்? 20. அண்ட் 107ல இருந்து 27 போனா என்ன வரும் நமக்கு? 80 வரும். என்ன 770 10 minus 2 8 தானே? நெக்ஸ்ட் 427 770 2 minus 0 2 4 minus 1 3. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ கீழே இருக்கிற நம்பருக்கான ரிலேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது எல்லாமே வந்து பெரிய பெரிய நம்பரா இருக்கா? இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ 5 4s are 20. 20 4s are 80. 80 4s are 320. இப்போ 320 கூட 4 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். 0 4 2s are 8. 4 2s are 8. 4 3s are 12. இப்போ 1280. அப்போ 427 கூட சரி இந்த 1280 கூட 427 நம்ம ஆட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? அதுதான் ஆன்சர். 7 0 1 7 1. அப்ப ஆன்சர் என்ன வருது? 1707. ஸோ இந்த மாடல்ல நீங்க இந்த மாதிரி டைப்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி பக்கத்துல இருக்க நம்பர் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். முடியல அப்படிங்கும் போது நம்ம அதை அடிஷன் பண்ணிட்டு அந்த சீரீஸை மறுபடியும் என்ன பேட்டர்ன்ல இருக்குங்கிறத பொறுத்து நம்ம அந்த ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணணும். நெக்ஸ்ட் 15th சம். ஸோ 15th சம் ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுவும் நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கும் இப்போ இந்த 2 நம்பர் கம்பேர் பண்ணும்போது சாரி இந்த 1001க்கும் 1000க்கும் கம்பேர் பண்ணும்போது டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு. பட் இந்த நம்பருக்கும் பெருசா இருக்கு. இந்த நம்பருக்கும் பெருசா இருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 காம்பினேஷன் வரும். மல்டிப்ளிகேஷனும் வரும், அடிஷனும் வரும். ஓகே, இப்போ இந்த சம்ம நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்கு அப்படின்னா 11ல இருந்து 10 ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. நம்ம 100க்கும் 1000க்கும் என்ன இருக்கு?
100 கூட நம்ம என்ன பண்ணா 1001 கிடைக்கும்? 100 into 10 plus 1. அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? சாரி, into 10 plus 1. அகைன் 1001க்கும் 1000க்கும் 1 தான் டிஃபரன்ஸ். அகைன் into 10 plus 1. ஸோ இப்போ இத எப்படி இருக்கு அப்படின்னா 1 வருது, அதுக்கப்புறம் 10 plus 1, அதாவது into 10 plus 1, அகைன் 1, அகைன் into 10 plus 1, அப்படி ஆல்டர்னேட்டிவா வருது. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இங்க என்ன வரும்? இங்க 1 வந்திருக்கு அப்படின்னா அடுத்து கண்டிப்பா என்னதான் வரும்? into 10 plus 1 அந்த காம்பினேஷன் தானே வரும். அப்போ 10 into 10 என்ன? 100. 100 plus 1 101 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதே மாதிரி பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த மாதிரி அடிஷன் பண்ணணுமா, மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா அப்படின்னு செக் பண்ணும்போது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்பரே லாஸ்ட் நம்பரே நம்ம பார்க்கும்போது இதுல நம்ம கண்டிப்பா மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் அதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர், அதுக்கு அடுத்த நம்பர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கேப் வந்து கம்மியா இருக்கிறதுனால, கேப் கம்மியா இருக்கிறதுக்கு நம்ம அடிஷனும், கேப் நிறைய இருக்கிறதுக்கு நம்ம மல்டிப்ளிகேஷனும் பண்ணணும். நெக்ஸ்ட் 60th சம். இந்த சம்ம பார்க்கும்போது டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. ஸோ டிக்ரீசிங் ஆர்டர்ல இருந்தா ஒண்ணு நம்ம சப்ராக்ஷன் பண்ணுவோம், இல்லைன்னா டிவிஷன் பண்ணுவோம். ஸோ இங்க நீங்க செக் பண்ணும்போது ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் டிவிஷன் பண்ற மாதிரி இல்ல. ஸோ நம்ம இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ 325ல இருந்து 259 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 325 259. ஸோ 59 6 11 5 6. இப்போ இங்க 66 வருது. அகைன் 259 மைனஸ் 204 போட்டோம் அப்படின்னா என்ன வருது? 55 வருது. ஸோ அதே மாதிரி நீங்க ஒன்னொன்னுக்கா பண்ணீங்க அப்படின்னா அடுத்து என்ன காம்பினேஷன் வரும்? 44 அப்படிங்கிறது வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது என்ன வரும்? 33 அப்படிங்கிறது தானே வரும். ஸோ 160 மைனஸ் 33 பண்ணோம் அப்படின்னா இங்க 10 7 5 மைனஸ் 3 2 1. இப்போ என்ன ஆன்சர் வரும்? 127 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். நம்ம முன்னாடி இதே மாதிரி சம் தானே பார்த்தோம். அடிஷன் பண்ண முடியுதான்னு செக் பண்ணோம், சாரி மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியுதான்னு செக் பண்ணோம். பண்ண முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணோம்? அடிஷன் பண்ணோம். இது அதே மாதிரி டிவிஷன் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? சப்ராக்ஷன் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் 17th சம். ஸோ இந்த சம் எந்த பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். பட் இதுல பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? இந்த 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயரா இருக்கு. 3 அப்படிங்கிறது அந்த 2 ஸ்கொயருக்கு, சாரி 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயருக்கு க்ளோஸா இருக்கு. ஒரு நம்பர் ஸ்கொயர் நம்பருக்கு க்ளோஸா இருக்கு, இன்னொரு நம்பர் ஸ்கொயர் நம்பராவே இருக்கு. பட் இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதை நம்ம வந்து கரெக்டா 2 ஸ்கொயர் மைனஸ் 1 அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஸோ இது அதுக்கு அடுத்த நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் 9க்கு க்ளோஸா இல்ல. பட் 4 ஸ்கொயருக்கு போட்டோம்னா என்ன வருது? 4 ஸ்கொயர் 16 மைனஸ் என்ன போட்டா நமக்கு 12 வருது? 4 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா இது வருது. ஏன்னா மைனஸ் 4 போட்டா தானே நமக்கு 12 வருது. 16 மைனஸ் 4 தானே 12. ஸோ 4 அப்படிங்கிறது என்னது? 2 ஸ்கொயர். இது அப்ப நம்ம என்னன்னு வச்சுக்கணும்? 1 ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அடுத்து நம்ம செக் பண்ணும்போது 6 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். 6 ஸ்கொயர்னா என்னது? 36 மைனஸ் 9. 36 மைனஸ் 9 என்னது? நமக்கு 25. ஸோ அடுத்து வரக்கூடிய நம்பர் அப்ப என்னவா இருக்கும்? 8 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். ஏன்னா ரெண்டாவது வரக்கூடிய நம்பர் கண்டினியூஸ் நம்பரா இருக்கு. முதல் நம்பர் எப்படி வருது? ஈவன் நம்பர்ஸா வருது. 2 4 6 8 அப்படின்ட்டு. அப்போ இது ரெண்டே மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 8 8s are 64 மைனஸ் 16. அப்போ 64 மைனஸ் 16 பண்ணா நமக்கு என்ன வரும்? மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 64 மைனஸ் 16. ஸோ 14 14 6 னா 8. 5 மைனஸ் 1
4. அப்ப ஆன்சர் என்ன வரும் நமக்கு 48 அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் 18th சம். இது ஒரு யூனிக்கான சம். இப்போ இதை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் செக் பண்ணும்போது ரொம்ப கேப் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பட் இது ரெண்டுக்கும் நம்ம செக் பண்ணும்போது எப்படி இருக்கு, அதோட கேப் கம்மியா இருக்கு. ஸோ அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இது கொஞ்சம் வித்தியாசமான சம். இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 into 2 போட்டா 2. ஓகே, இப்போ 2 கூட into 3/2 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 3 அப்படிங்கிறது வரும். அகைன் into 2 போட்டா நமக்கு என்ன வரும், 6. அப்போ 6 into 3/2 என்ன, 9. அகைன் into 2. ஸோ அப்போ 18 into நம்ம என்ன பண்ணணும், 18 into 3/2 பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், இங்க 9 27. ஸோ இங்க 27 into 2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 54 அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. பட் இப்படியும் ஒரு மாடல் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பேட்டர்ன்ல இருக்கு, into 2 into 3/2 இப்போ into 2 இந்த மாதிரி பேட்டர்ன் அப்படியே மாறி மாறி வருது. நெக்ஸ்ட் 19th சம். ஸோ இது வந்து நம்ம ட்வின் சீரீஸ்ன்னு பார்த்தோம்ல, அந்த கான்செப்ட்ல வரக்கூடியது. ட்வின் சீரீஸ் அப்படின்னா என்னது, ஒரு நம்பர் விட்டு ஒண்ணு நம்ம பார்ப்போம். அதாவது 2, 4, 6, 8. அதே மாதிரி கீழே 15, 12, 7, 9. சாரி, 7க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கீழே இருக்கிற அந்த பேட்டர்னை மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. அப்போ 15 டிக்ரீசிங் ஆர்டர் இருக்கு. ஸோ சப்ராக்ஷன் பண்ணணும். 15ல இருந்து 12 போனா என்ன, 3. 12ல இருந்து 7 போனா 5. அப்ப இது என்ன காம்பினேஷன்ல இருக்கு, பிரைம் நம்பரா இருக்கு. ஸோ அடுத்த பிரைம் நம்பர் 7. 7ல இருந்து 7 போனா என்ன வரும், நமக்கு 0. இது வந்து ட்வின் சீரீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும். இதுதான் லாஸ்ட் சம். இதுவும் ட்வின் சீரீஸ் கான்செப்ட்ல தான் இருக்கு. ஸோ ட்வின் சீரீஸ்னா என்னன்னு தெரியாதவங்க பார்ட் 1 வீடியோவை பார்த்தா தான் ட்வின் சீரீஸ்னா என்ன அப்படிங்கிறது புரியும். ஸோ 3, 7, 30, 21, 31 அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சீரீஸ் தான் கண்டுபிடிக்கணும். மேல இருக்கிற இந்த சீரீஸ் கேட்டாங்கன்னா நம்ம மேல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். பட் அவங்க கீழே இருக்கிறத கேட்டிருக்கிறதுனால நம்ம கீழே இருக்கிறத என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ 3, 7, 13, 3, 7, 13, 21, 31 அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, 3, 7, 4. அதுக்கப்புறம் 7 கூட என்ன ஆட் பண்ணா 13 வரும், 6. இப்போ 13 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 21 வரும், 8. 21 கூட 13 10. ஸோ அப்போ இது கீழே இருக்கிறது ஈவன் நம்பரா வருது. ஸோ கண்டிப்பா அடுத்து என்னதான் வரும், 12 தான் வரும். அப்ப 31 கூட 12 ஆட் பண்ணா என்ன வரும், 41, 42, 43 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இவ்வளவுதான் நம்பர் சீரீஸ். இதே மாதிரி பேட்டர்ன்ல தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ நீங்க இந்த சம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஏன்னா கண்டிப்பா நம்பர் சீரீஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எந்த லெவல்ல புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.